ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம சேனலில் வந்து வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடையாக ரீச் ஆகும். ஸோ வாங்க இன்னைக்குரிய ஜாப் பற்றி பார்க்கலாம். 10th முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல டிக்கெட் கவுண்டர் வேலை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/5/2024 தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட வேகன்சியோட நேம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வெண்டர் மிஷின்ஸ். ஸோ இந்த மிஷின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் போட்டு கொடுக்கணும். ஸோ இதுதான் இதோட வேலை. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 91 வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வந்து வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல், எக்மோர், அப்புறம் தாம்பரம், அரக்கோணம், ஆவடி. ஸோ இந்த மாதிரி வந்து 42 பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 91 வேகன்சி வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எது கிட்டையோ அந்த வேகன்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து 30/5/2024 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20/6/2024 டே வந்து பார்த்தீங்கன்னா இதோட லாஸ்ட் டேட்டாக இருக்கு. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி வந்து என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2 கேட்டகரியா வந்து பிரிக்கிறாங்க எலிஜிபிள் கண்டிஷனுக்கு. ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எம்ப்ளாயர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 2 விதமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு வந்து ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது ஆதார் கார்டு அந்த மாதிரி வந்து 18 வயசு ஆனதுக்குரிய ப்ரூஃப் கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரிகுலேஷன் இல்லை வந்து SSLC இல்லை அதுக்குரிய ஈக்குவலிட்டி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்குரிய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த மாதிரி வந்து இருக்கீங்களா, பக்கத்துலேயே இருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து நான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ஆதார் கார்டு கொடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து எந்த விதமான கேஸும் இல்லைன்னு சொல்றதுக்காக ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம வந்து NOC வந்து வாங்கி நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னாலே போதும், வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்க, அதாவது வந்து நம்ம அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து வேணும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ். கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்கலாம், இங்கே காசு கொடுக்கலாம், வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து விஷயமே வந்து இல்லை. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டே வந்து காசு கொடுத்து ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கேட்டகிரி அவங்க வந்து இதை வந்து டிக் பண்ணிடுங்க. இல்லை நான் ஜென்ரல், அதாவது 10th இல்லை அதுக்கு மேலே வந்து நான் முடிச்சிருக்கேனாக்கா இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கான ஃபில் பண்ணுற ஒரு பாக்ஸ் இது. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இதை வந்து ஃபில் பண்ணுங்க. இல்லை நான் வந்து 10th முடிச்சுட்டு வந்து அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பாக்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஜென்ரல் பப்ளிக் உரியது. ஸோ இதில் வந்து நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பர்த் அண்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரி அதேமாதிரி வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் இதில் எல்லாமே நீங்கள் கொடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து அது ப்ளஸ் வந்து அது எப்போ இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் வந்து கொடுத்துடணும். ஸோ அதுக்கடுத்து ஆதார் நம்பர், அடுத்து பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு ஒரு ஆஃபீஸ் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்ளிகேஷன்ல வந்து சைன் பண்ணி டேட் போட்டு ஃபில் பண்ணி அந்த ஆஃபீஸ் கவரில் வந்து போட்டுட்டு இந்த நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனுப்பணும். ஸோ இங்கே அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நேம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் தி சீனியர் அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு வந்து போட சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம அட்ரஸும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பக்கூடிய அட்ரஸும் வந்து எழுதி போட்டு நீங்கள் வந்து தபால் அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த ரயில்வே ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கிடைக்கும். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.